கோயம்புத்தூர்ல ஒரு சோகமான விஷயம் நடந்திருக்கு. ஒரு காலேஜ் ஸ்டூடண்ட்ட 3 பேரு பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. அது இப்போ தமிழ்நாட்டே உலுக்கியிருக்கு. என்ன நடந்தது? யாரு இவங்க? அப்படின்ற மாரி இந்த வீடியோல பார்ப்போம். இந்த இன்சிடென்ட் வந்து போன சண்டே கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி ஒரு காலி இடம் மாரி இருக்கு. அது பிருந்தாவன் நகர்ன்னு சொல்றாங்க. அது பல ஏக்கர் இருக்கும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அது வந்து இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வரப்போகுது. அதுக்கான இடம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அது எந்த மாரி ஒரு இடம்னா, இந்த ப்ராஸ்டிடியூஷன்லாம் நடக்குது. எப்பவுமே ரோட்டு ஓரமா நின்னுட்டு இருப்பாங்க. ரூ. 1000 அந்த மாரிலாம் போயிட்டு இருப்பாங்க. அவங்கலாம் அந்த இடத்துக்கு போவாங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதே மாரி அங்க போய் தண்ணி அடிக்கிறது, போதைப் பொருள் பண்றது அந்த மாரி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து லவ்வர்ஸ்லாம் அங்க போய் பேசிட்டு இருக்கு. அந்த மாரி ஒரு இடம் எப்பவுமே இருட்டா தான் இருக்கும்னு சொல்றாங்க. சிசிடிவி எதுவுமே கிடையாது. அந்த இடத்துல தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. இந்த பாதிக்கப்பட்டவங்க யாருன்னா, இவங்க மதுரை சேர்ந்தவங்க. கோயம்புத்தூர்ல ஒரு பிரைவேட் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ரூம் எடுத்து தங்கி படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்து இவங்களுக்கு ஒரு ஆன்லைன்ல ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்குது. Instagram மூலியமா. அவங்க யாருன்னா, இவங்களோட சிஸ்டரோட ஃப்ரெண்ட் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்படி பழக்கம் ஏற்பட்டிருக்கு. 2 பேரும் நல்லா பேச ஆரம்பிச்சு, அது லவ் மாரி போயிருக்கு. போன சண்டே என்ன ஆயிருக்கு, 2 பேரும் மீட் பண்ணியிருக்காங்க. மீட் பண்ணி பேசிட்டு நைட் அங்க போயிருக்காங்க. இந்த சம்பவம் நடக்கும்போது 11 மணி அப்படின்ற மாரி சொல்றாங்க. அவங்க 2 பேரும் காருக்குள்ள பேசிட்டு இருக்கும்போது 3 பேர் வந்திருக்காங்க. அந்த விண்டோவ தட்டி ஓப்பன் பண்ணு அப்படின்ற மாரி கேட்டிருக்காங்க. அவரு அந்த ஃப்ரெண்ட் வந்து உஷாரானனால என்ன பண்ணியிருக்காரு, டக்குன்னு கார் எடுத்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு பார்த்திருக்காரு. அவங்க அருவாள வச்சு கண்ணாடியெல்லாம் உடைச்சு டோர ஓப்பன் பண்ணி, அந்த அவங்க லவ்வர வந்து பயங்கரமா தாக்கியிருக்காங்க. அவருக்கு வந்து இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு. 20 ஸ்டிச்சஸ் மேல போட்டிருக்காங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. அவருக்கே அப்படின்னா, அப்ப அந்த பொண்ணு நிலைமைலாம் என்ன இருக்கும் அப்படின்ற மாரி இருக்கு. அதுக்கப்புறம் அவர தாக்கிட்டு அந்த பொண்ண அங்கருந்து தூக்கிட்டு போயிட்டு ஒரு புதருக்குள்ள வச்சு பாலியல் வன்கொடுமை பண்ணதா சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க அங்கருந்து எஸ்கேப் ஆயிருக்காங்க. காலைல விடியகாலைல ஒரு 4 மணிக்கு மேல அந்த பொண்ணு கான்ஷியஸ் ஆகி எந்திச்சு வந்திருக்காங்க. ட்ரெஸ்ஸே இல்லாம வந்திருக்காங்க. அப்போ யாரோ அங்க இருக்கவங்க பார்த்துட்டு போலீஸ் கால் பண்ணி போலீஸ் வந்து இவங்கள கூட்டு போனதா சொல்றாங்க. இன்னொரு கதை என்ன சொல்றாங்கன்னா, பையன் வந்து கான்ஷியஸ் ஆயி 100க்கு கால் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து போலீஸ் 2 பேரையும் கூட்டு போனதா சொல்றாங்க. 2 பேரும் இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. இந்த சம்பவம் நடந்து 24 மணி நேரத்திலேயே வந்து போலீஸ் வந்து அந்த 3 பேரையும் புடிச்சுட்டாங்க. அது எப்படி புடிச்சாங்கன்னு சொல்றாங்கன்னா, அந்த இடத்துல வந்து எதுவுமே கிடையாது. சிசிடிவி எதுவுமே இல்ல. ஆனா, அந்த இடத்துக்கு வரதுக்கான ரூட்ஸ்லாம் இருக்கும்ல. எந்தெந்த 3 வழி இருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. அந்த வழியில இருக்க சிசிடிவிலாம் செக் பண்ணி, ஒரு 7 தனிப்படை வந்து இதுக்கு அமைச்சாங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. சிசிடிவி செக் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து அங்க இருக்க ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எடுத்து, அதுக்கப்புறம் அங்க ஒரு பாட்டில்லாம் இருந்திருக்கு. அந்த பாட்டிலோட கோடெல்லாம் எடுத்து, அது எந்த பார சேர்ந்தது அப்படிலாம் சர்ச் பண்ணி, 3 பேர் மேல டவுட் வந்து அவங்கள புடிக்கலான்னு போம்போது, அவங்க ஒரு இடத்துல வந்து பதுங்கி இருந்தாங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. போலீஸ பார்த்தோனே அவங்க அருவாள் வச்சு வெட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்போ 3 பேரையும் வந்து கால்ல சுட்டு, அவங்கள புடிச்சு இப்ப அவங்க வந்து கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ்ல வந்து இப்ப சிகிச்சை எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாரி இப்ப நியூஸ் வந்துட்டு இருக்கு. இந்த இன்சிடென்ட்ட கேட்கும்போதே ஒரு நிமிஷம் பயமா தான் இருந்தது. ஆனா, இந்த தப்பு நடக்கிறதுக்கு இந்த பசங்களும் ரீசன் மாரி தான் இருக்கு. எதுக்கு ஆள் இல்லாத நேரத்தில, அதுவும் 11 மணிக்கு போய் கார்ல உட்காந்து பேசிட்டு இருக்கணும். இந்த மாரி நம்ம பேச வந்தா நெறைய பேர் நம்மளே தடுப்பாங்க. எதுக்கு நீ அப்படி சொல்ற? ஏன் ஒரு பொண்ணும் பையனும் சுதந்திரமா பேசக்கூடாதா? அவங்க தனிப்பட்ட இதில என்ன வேணா பண்றாங்க. அது எதுக்கு நீங்க கேட்கிறீங்க? அப்படின்ற மாரிலாம் நெறைய பேர் வாதத்துக்கு வருவாங்க. ஆனா, ஆக்சுவலா பார்த்தோன்னா, ஒரு பிரச்சனைன்னு ஏன் நம்மளே போய் வம்பா ஒண்ணு நடத்திட்டு வரணும்? இப்ப அவங்க பேசணும்னு நெனைச்சிருந்தா ஏகப்பட்ட ஐடியா இருக்கு. இப்ப 11 மணின்றதெல்லாம் தமிழ்நாட்டுல ஒண்ணுமே இல்ல. 1 மணி 2 மணிக்கெல்லாம் கூட நம்ம நார்மலா ஈஸியா போயிட்டு வரலாம். இவங்க வந்து கொஞ்சம் பிரைவசியா இருக்கணும்னு ஃபீல் பண்ணியிருக்காங்க போல. அதனால தான் வந்து ஆள் இல்லாத இடத்துல ஒரு கார்ல போய் உட்காந்துருக்காங்க. இப்ப அதுதான் வந்து ஒரு பயங்கர அவங்க லைஃப்ல மறக்க முடியாத ஒரு ட்ராமாவே ஆயிருக்கு. சரி, இந்த 3 பேர் வந்து ஏதோ போற வழியில மது போதையில பண்ணிட்டு போயிருப்பாங்கன்னு பார்த்தா, இவங்க பின்னாடியே ஒரு ஹிஸ்டரி இருக்கு. இவங்க ஒண்ணும் சாதாரண ஆளுங்களே கிடையாது. இவனுங்க மேலேயே வந்து ஒரு 4, 5 கேஸ் நிலுவையிலே இருக்கான். ஒரு மர்டர் கேஸ் ஒண்ணு இருக்கு. அப்புறம் பைக் திருட்டு இருக்கு. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி கூட பார்த்தோன்னா, ஒரு பைக்க திருடிட்டு தான் வந்திருக்காங்களாம். ஒரு வண்டியில சாவி போட்டு வச்சிருக்காங்க. அந்த வண்டிய தூக்கிட்டு வந்திருக்கானுங்க. இந்த மாரி இவங்க பின்னாடியுமே நெறைய கேஸஸ் இருக்கு. ஸோ இவனுங்க இந்த மாரிலாம் கொஞ்சம் ரெகுலரா பண்றவனுங்கன்ற மாரி தான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் வயசு கூட பார்த்தோன்னா, ஒருத்தனுக்கு 30 வயசு, ஒருத்தனுக்கு 20, 21 வயசு. இவனுங்க 3 பேர் எப்படி கனெக்ட் ஆகுறான்னு பார்த்தா, ஒருத்தனுங்க வந்து அண்ணன் தம்பிங்க, இன்னொருத்தன் வந்து அவங்களோட ரிலேட்டிவாம். ஸோ இவங்க 3 பேருமே பார்த்தோன்னா ஒரு ரிலேட்டிவ்ஸ் தான். இந்த மாரி வந்து குடிச்சிட்டு இந்த மாரி பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த பொண்ணு குடுத்த வாக்குமூலம் மூலியமா என்ன தெரிய வருதுன்னா, 3 பேரும் வந்து போதையில இருந்ததா சொல்றாங்க. அந்த ஏர்போர்ட் சுத்தி இருக்க பகுதியில வந்து நைட் டைம்லலாம் வந்து அசால்ட்டா சரக்குலாம் கிடைக்குது அப்படின்ற மாரி சொல்றாங்க. பார் இல்லாம வீட்லயே வாங்கி வச்சு விக்கிறாங்க அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனை நடந்தோனே நாம் தமிழர் கட்சிக்காரங்கலாம் போயிட்டு அந்த வீடெல்லாம் ரைட் பண்ணி அந்த பாட்டில உடைக்கிற மாரிலாம் நெறைய வீடியோஸ்லாம் வந்துட்டு இருக்கு. அதே மாரி பிஜேபியோட லீடர் வானதி சீனிவாசன் வந்து அந்த ஸ்பாட்டுக்கு போய் பார்த்துட்டு நைட்டு போராட்டம்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்ல அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனை பார்க்கும்போது 2 பேர் மேலயும் தப்பு இருக்கு. அந்த கப்புள் மேலயும் தப்பு இருக்கு. போலீஸ் மேலயும் தப்பு இருக்கு. ஏன்னா வந்து இங்க சென்னையிலே அந்த மாரி ஆபத்தான பகுதியெல்லாம் நெறையா இருக்கு. இப்போ ஈசிஆர், சவுக்கு தோப்பு அந்த மாரிலாம் சொல்லுவாங்க. சின்ன வயசுல பசங்க, காலேஜ் பசங்க, ஸ்கூல் பசங்கலாம் வந்து கப்புலா தெரியாம போயிடுறாங்க.
அங்கே வந்து அவங்கள மிரட்டி அந்த பையன்கிட்டேருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு அந்த பொண்ணை ரேப் பண்ணி அனுப்புகிற அந்த மாதிரிலாம் நிறைய நடக்குது, நம்ம கேள்விப்படுறோம். நிறைய கேசஸ் கூட ஃபைல் ஆகாது, அவங்க வீட்டில் பயந்துக்கிட்டு சொல்லாமல் கூட போயிடுவாங்க. இந்த கேஸ் வெளியே வந்ததுனால தெரியுது. இந்த மாதிரி கப்புள்ஸ் வெளியே போகிறத வந்து இந்த திருட்டு பசங்களாம் வந்து அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாங்க. சப்போஸ் இவங்களை திருடினா கூட எதுவும் வீட்டில் போய் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவங்களே வீட்டுக்கு சொல்லாமல் வந்திருக்காங்க, நம்ம ரேப் பண்ணலாம், அந்த மாதிரி அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாங்க. அந்த கப்புள்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்து உஷாராக இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நைட் டைம் நான் பீச்சுக்கு போயிருந்தேன். கப்புள்ஸ்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க, போலீஸ் அங்கே ரவுண்டு பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க, ஏதாவது தப்பு நடந்துற போது அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி போலீஸும் நிறைய இடத்துல ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த இடத்த எப்படி மிஸ் பண்ணாங்கன்னு தெரியல. இதுக்கு வந்து ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குது. இங்கே வந்து தப்பு நடக்குது, அங்கே போதைப் பொருள்லாம் யூஸ் பண்ணுறாங்க, லவ்வர்ஸ்லாம் போகிறாங்கன்னு, கண்டிப்பாக ஏதாவது தப்பு நடக்க வாய்ப்பு இருக்குது. போலீஸ் ஏன் விட்டாங்க அப்படின்ற மாதிரி தெரில. அதே மாதிரி கப்புள்ஸ் மேலேயும் ஒரு தப்பு இருக்குது. நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, இது காந்தி சொன்ன விடுதலை இன்னும் வரல. காந்தி சொன்னார் நைட்டு ஒரு பொண்ணு நகைலாம் போட்டு போனால் கூட யாரும் எதுவும் பண்ணக்கூடாது, அதுதான் உண்மையான விடுதலை அப்படின்ற மாதிரி சொன்னார். நம்ம இன்னும் அந்த இடத்துக்கு வரலன்னு நினைக்கிறேன். துபாயிலலாம் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ ஒரு சாவி கீழே தொலைஞ்சிச்சா கூட அதை எடுக்க கூட மாட்டாங்களாம், அது அங்கே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு என்ன ரீசன்னே தெரியல. இப்போ துபாயால் பண்ண முடியுது, ஏன் நம்மளால் பண்ண முடியலன்னு தெரியல. ஒருவேளை இங்கே இருக்க போலீஸை பார்த்து இங்கே இருக்க திருடனுங்களாம் பயப்பட மாட்டானுங்கலாம் தெரில, கேஸ் தானே போயிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கானுங்களாம் தெரில. அந்த தண்டனைலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகணும்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட தஷ்வந்த்னு ஒருத்தன் ஒரு 6 வயசு குழந்தைய ரேப் பண்ணிவிட்டு 6 மாதத்துல வெளியே வந்து அவங்க அம்மாவை சாவடிச்சுட்டு ரொம்ப நாளாக ஜெயிலில் இருந்தான். இப்போ வந்து அவன் ஆதாரம் இல்லாமல் விடுதலை பண்ணிட்டாங்க. இந்த மாதிரிலாம் இருந்தால் எப்படி பயம் வரும்னு தெரில. ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி கப்புள்ஸும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாருமே இப்போ காலேஜ் ஸ்கூல் எல்லாருமே லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. லவ் பண்ணும்போது அந்த ரொமான்டிக்கான விஷயம் நடக்க தான் செய்யும். இப்போ பிளிங்கிட்டே கூட பெருமையாக போட்டிருக்கானுங்க, ஒரே நாளில் நாங்கள் 10 மில்லியன் காண்டம் சேல் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி. இது ரொம்ப நார்மலாக நடந்துட்டுருக்கு. சின்மயை கூட சொல்லியிருந்தாங்க, நாடு வழங்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. இது ரொம்ப நார்மலாக நடந்துட்டுருக்கு. இந்த மாதிரி ஒரு தப்பான இடத்துல போய் மாட்டிக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையே போயிடும். அந்த ட்ராமா எப்படி இருக்கும்னு நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியல. ரீசெண்டாக வந்து இந்த ஏர் இந்தியா ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆச்சு. ஹிஸ்ட்ரியிலே அந்த மாதிரி ஒரு கிராஷ் நடந்ததில்ல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதில் ஒரே ஒரு சர்வைவர் மட்டும் இருந்தார். அவர் ரீசெண்டாக வந்து பிபிசிக்கு பேட்டி கொடுத்துருந்தார். இன்னும் எங்களுக்கு அந்த ட்ராமா போல், எங்கள் அண்ணன் தான் எங்களை பார்த்துட்டு இருந்தார், எங்கள் அண்ணன் வந்து அந்த ஃப்ளைட்டில் இறந்துட்டார், எங்கள் அம்மா எப்போவுமே வாசல்லே உட்காந்துட்டு இருக்காங்க, நானுமே ரூம்லேயே தான் இருக்கேன், என்னால் என் ஒய்ஃபுக்கிட்ட பசங்கக்கிட்ட கூட ஃப்ரீயாக பேச முடியல, எனக்கு இன்னும் அந்த ட்ராமா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். அவர் மேலே எந்த தப்பும் இல்லை. அவர் நார்மலான ஒரு ஃப்ளைட் கிராஷ், அவருக்கே அப்படி இருக்குன்னா இவங்க மனசுக்குள்ளே ஒரு கில்ட் இருக்கும். நம்ம அங்கே போய் தப்பு பண்ணலான்னு பார்த்தோம், இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி ஒரு கில்ட்டு குத்திக்கிட்டே இருக்கும். அவங்களாம் எப்படி சமாளிப்பாங்கன்னே தெரில. அந்த ஃபேமிலியெலாம் அந்த ட்ராமா எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியல. மேக்ஸிமம் இந்த மாதிரி நியூஸ்லலாம் அந்த பையன் எப்படி தப்பு பண்ணியிருக்கான்னு பார்த்தா பின்னாடி போதை மட்டும்தான் இருக்கும். ஒன்று சரக்கு அடிச்சிருப்பான், இல்லை இந்த கஞ்சா போதை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு போதை பொருள் எடுத்ததுக்கப்புறம் தான் பசங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு தைரியம் வரும். நார்மலாக நம்ம இப்போ ஒரு பொண்ணுக்கிட்ட அப்ரோச் பண்ணால் பயமாக இருக்கும், அதே போதை எடுத்தால் சரி என்ன பண்ணுற போகிறா பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா தைரியம் வந்துடுது. அதனால தான் வந்து மோஸ்ட்லி எல்லாருமே போராடுறது, இந்த டாஸ்மார்க்கை மூடுங்க, இவ்வளோ டாஸ்மார்க் வேண்டான்னு. இருந்தாலுமே பெரிய ஆக்ஷன்ஸ்லாம் எதுவும் எடுக்கிறது இல்லை. இந்த பசங்களுக்குலாம் சரக்கு கையில் போகிறனால தான் சரி என்ன பண்ணிடுறா. அந்த மாதிரி நம்ம நிறைய சண்டையை பார்த்துருப்போம். நம்ம ஏரியாவில் யாராவது சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, அப்போ கம்முன்னு இருப்பாங்க, இரு சரக்கை போட்டு வரேன்னு. அவங்க அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு மாதிரி ஆளே வேறு மாதிரி கத்திட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் காலில் பார்த்தோன்னா அமைதியாக பூனை மாதிரி இருப்பாங்க. அந்த போதை கொடுக்குற எக்ஸ்ட்ரா பவர் தான் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆம்புலன்ற ஒரு திமிரு வேறு இருக்குது. பொண்ணுங்களாம் பார்த்தோன்னா ஏகப்பட்ட கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. நார்மலாக பிரிட்ஜிலலாம் வாக்கிங் போயிட்டு இருப்பாங்க. அதில் கூட ஒரு பொண்ணு வீடியோ பண்ணுது, நான் நார்மலாக ஒரு 9 மணிக்கு தாங்க வாக்கிங் போயிட்டுருக்கேன், ரோடு காலியாக இருக்கணுன்னே ஒரு பையன் வண்டியில் வந்துட்டு ஏய் என்ன வரியா வரியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அவன் எந்த தைரியத்தில் அப்படி கேட்டானும் தெரில. நான் சுற்றி முற்றி பார்த்தேன், ஆள் இல்லை. அதுக்கப்புறம் இர்ரா ஏய் அப்படின்னு கத்துனோடனே அவன் பயந்து போயிட்டான். அதுலேருந்தே தெரியுது இந்த மாதிரி பொண்ணுங்க தனியாக இருந்தால் பசங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா தைரியம் வருது அப்படின்ற மாதிரி. அதுதான் நடக்குது. கும்பலாக இருந்தாங்கன்னா பசங்களுக்கு தைரியமே இருக்காது. தனியாக இருந்தாங்கன்னா, அதுவும் ரோட்லலாம் இருந்ததுன்னா இந்த விசில் அடிக்கிறது, கண் அடிக்கிறது, இந்த மாதிரிலாம் பசங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி பொண்ணுங்களை வந்து வளர்த்தும் போது சொல்லுவாங்க, அம்மா பார்த்துருமா, வெளியே போகும்போது போகாதம்மா, 10 மணிக்கு மேலே போகாதம்மா. அதே ஒரு பையனை வளர்க்கும்போது அந்த மாதிரி சொல்ல மாட்டேங்கிறாங்க. பையனை வளர்க்கும் போதும் அந்த மாதிரி சொல்லி வளர்த்துங்க. வீட்டில இருந்து பையன் எப்படி வளர்ந்து வரானோ அப்படி தான் அந்த சமூகத்துக்கும் இருப்பான். அதனால் நீங்கள் பையனை வளர்த்தும் போதும் ரொம்ப கேர்ஃபுல்லாக வளர்த்தணுன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த பிரச்சனை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய தொடர்ந்து இந்த மாதிரி பிரச்சனை பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து இந்த மாதிரி நடந்துட்டு தான் இருக்குது. பசங்க வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அந்த மாதிரி இடத்துலலாம் போய் மாட்டிக்கூடாது, ரொம்ப ரிஸ்க்கு ஜாஸ்தி. அந்த மாதிரி போகாமல் வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி போலீஸும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகணும்னு நினைக்கிறேன். இப்போ துபாயில் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது ஏன் இங்கே பண்ண முடியாதான்னு நான் இங்கேயும் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கோயம்புத்தூர் ஸ்டூடெண்ட்டுக்கு நடந்த இந்த துயர சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதே மாதிரி இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.